வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம கார்த்தியையும் ரேவதியை சேர்த்து வைக்கிறாங்க ராஜ சேதுபதி. அதிர்ச்சியில் நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாம். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஐடியா பண்ணி கொடுக்குறாங்க. அக்கா, நம்ம திட்டத்தை எல்லாம் இந்த டிரைவர் பையன் முறியடிக்கிறான்னா அவனுக்கு ஃபோக்கஸ் இப்போ ஃபுல்லாக ரேவதி மேலே இருக்குது. அதை நம்ம மாற்றணும். அப்படி இருக்கன்னா நின்று போன கும்பாபிஷேகத்தை இவன் நடத்தணும் அப்படின்னு உள்ள பொறுப்பு இவன் கைக்கு வரணும். அப்படின்னா கண்டிப்பாக இவன் கொஞ்சமாவது ரேவதியை பற்றி நினைப்பு இல்லாமல் இருப்பான். நம்ம மருது கூட ஈஸியாக ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா ஐடியா கொடுக்க நேரம் அப்படியே வாயப்படுத்துட்டு நல்ல ஐடியா சந்திரா, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும், இவன் கும்பாபிஷேகத்தை ஊர் மக்கள் பண்ண சொல்லணும், அதுக்கு என்ன வழியோ உண்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஊரில் கோயிலில் ஒரு விஷயத்தை நம்ம சந்திரகலா பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா சிவனாண்டியும் தூண்டி விடுறாங்க சந்திரகலா. அப்போ தான் சிவனாண்டி ஊர் பஞ்சாயத்தில் சொல்கிறாரு, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த ராஜ சேதுபதி தான் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ராஜ சேதுபதி என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ தான் ஊர் மக்கள் இப்படி ஒரு நிலைமை கோயிலில் வந்திருக்குன்னா அது கும்பாபிஷேகத்தை நடத்தாமல் இருக்கிறதுனால தான் சாமி இப்படி செய்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ராஜ சேதுபதி சொல்கிறாங்க, இனி எண்ணி 90 நாளுக்குள்ளே இன்னும் நின்று போன கும்பாபிஷேகம் நடக்கணும், நடத்தி வைப்பான் என் பேரே. அப்படி நடக்கலைன்னா இந்த ராஜ சேதுபதி கோயில் வாசலிலே செத்து மாச்சி உயிரை மாச்சி கிடப்பான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி நம்ம எப்படியாவது நம்ம அம்மாவின் ஆசையும் அதுதான், தாத்தாவின் ஆசையும் அதுதான், கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கணும் மாமா கையால், அதை நான் செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல திட்டத்தை போடுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ரேவதி எப்படியாவது நம்ம கார்த்தியோட கையை பிடிக்கணும், கார்த்தியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு திட்டத்தை வகுக்கிறாங்க அப்படின்னு தான் ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க. ஏக்கா, எனக்கு எப்படியாவது அந்த கார்த்தி எம்டி சார் கூட சேர்ந்து வாழணும், அவருக்கு கையை பிடிச்சி நான் உலகத்தையே சுற்றணும், அவ்வளோ ஆசை எனக்கு இருக்குக்கா அப்படின்னு சொல்லணும். இருக்காதா அப்படின்னா நீங்கள் புருஷன் முண்டாட்டியாட்டு 2 பேரும் வாழ்ந்தவங்க தானே அப்படின்னு அந்த இடத்துல மனசுக்குள்ளே ரோஹிணி நினச்சிக்கிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் எப்படி சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும், அம்மா போடக்கூடிய திட்டம் எல்லாம் நடக்காது ரேவதி, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ தான் போகிறா, அதுக்கு நான் வழி வகுக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம கார்த்திகையை பார்த்து என் பேரை இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை 90 நாட்களில் செய்து வைப்பார் அப்படின்னு ராஜ சேதுபதியே சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பாக கார்த்தி இப்போ ரேவதி பக்கத்தில் வரமாட்டான், இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும் அப்படின்னு தான் அவனுக்கு முழு திட்டமாட்டம் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். ஆமாக்கா, நிச்சயமாக அவன் அதை பற்றி தான் இப்போ நினைப்பான், கண்டிப்பாக மருத்துவ பற்றி சிந்திக்க மாட்டான். அதனால் மருத்துவ சீக்கிரமாட்டே ரேவதி கழுத்தில் தாலி கிட்ட வச்சிடணும் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. நம்ம மருது சூரியகலா கிட்ட என்னை அடி அடித்து அந்த ரேவதி கழுத்தில் நான் மாலையை போட விடாமல் தடுத்தவன் தானே இவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் அப்படியே கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ரேவதிக்கு என் கையால் தாலி ஏறன அவள் கழுத்தில், இவன் கிட்டவே நிற்கக்கூடாது அப்படின்னு இவனுக்கு பொண்டாட்டி அப்படியே ஒரு பட்சத்தில் இவ ரேவதி அவன் பொண்டாட்டியே இருப்பானா, அவளை உடம்ப ஊர் ஃபுல்லாக பார்க்கணும், அந்த அளவுக்கு நான் நெட்டில் அவளுக்கு ஃபோட்டோவை போட்டு அவமானப்படுத்தணும், அப்படி ஒரு சூழ்ச்சியை நான் பண்ணணும் அப்படின்னு மருது அப்படியே ஒரு தப்பு கணக்கை போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகத்தை எங்கள் அம்மா ஆசைப்படியும் எங்கள் தாத்தா ஆசைப்படியும் எங்கள் மாமா கையால் நான் நடத்தி வைக்கணும், நின்று போன கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு தான் இப்போ எங்கள் தாத்தாவோட ஆசை. 90 நாளில் இதை நடத்தினா எங்கள் தாத்தா அது ரெடியாக உயிரை மாற்றிக்கிடுவேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நடக்கவே கூடாது, எப்படியாவது நான் நடத்தி வைக்கணும், எங்கள் குடும்பத்தோட மானத்தை நான் காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படியும் அந்த டிரைவர் பையன் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் அப்படின்னு எல்லாம் ஸ்கெட்சை போடுவான். ஆனால் அதெல்லாம் தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு சிவனாண்டி முத்துவேல் கூட கங்கணம் கட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன்றுமே அவன் நினச்சது போது நடக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிப்பாட்டிடணும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டத்தை போட்டு வகுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி
நினைப்பு ரேவதிக்கு வந்து ஆட்டி படைக்குது. எப்படியாவது நான் கார்த்தியோட சேர்ந்து வாழணும். இங்கே எனக்கு நிச்சயதார்த்தம் என் தாத்தாவின் பேரன் கார்த்தி கூட நடந்திருக்கு அப்படின்னு வந்து மருத்துவ வச்சு நினச்சி பார்க்குறாங்க. இப்போ எப்படி நான் வந்து எங்கள் எம்டியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னால் அம்மா கூட ஏற்றுக்க மாட்டா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ரோஹிணி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்படியே நீ வந்து உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிறாத, உன் மனசில் கார்த்தி தான் இருக்காரு அப்படின்னா அவரு கூட நீ சேர்ந்து வாழக்கூடிய வழியை பாரு. யார் தடுத்தாலும் வந்து நீ கேட்காத. இந்த மருத்துவ கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நாசாக்க பார்க்குறிய ரேவதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஐயோ அப்படியெல்லாம் நான் நாசாக்க மாட்டேன். எனக்கு வந்து மருத்துவ பார்த்தாலே கோபமாக வருது. அவர் கூட வாழணும்னு உள்ள எண்ணம் எனக்கு மனசில் ஒரு துளி அளவும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து சொல்லுறாங்க. அப்போ எதுக்கிட்டே நீ வந்து அதையே நினச்சி புலம்பிட்டு இருக்க? அப்போனா நீ வந்து பெட்டி படுக்கைகளை சுருத்திக்கிட்டு நீ வந்து கார்த்திக் கூட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு வந்து போயிரு அப்படின்னு வந்து சொல்லினாரா. நம்ம ரேவதி வந்து கார்த்திக் கூட வந்து பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நான் இனி உங்கள் கூட தான் வாழுவேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஓட்டம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜசேதுபதி இந்த பாரு பேரா நீ இந்த ரேவதி கூட தான் இருக்கணும் என் பேத்தி கூட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோபம் வருது. இந்த ராஜசேதுபதி என் மகளை வந்து பேரனு கூட சேர்த்து வச்சுட்டேன்னு வந்து சந்தோஷப்படுவான். ஆனால் இந்த சந்தோஷம் நிலைக்கக்கூடாது அப்படின்னு வந்து பேரஞ்சு கணங்காக இருக்காங்க. நம்ம ராஜராஜா எப்படியோ என் மருமகனை கூட வந்து என் மகளை வந்து சேர்த்து வச்சுட்டாரு எங்கள் அப்பா அப்படின்னு வந்து ஈஸ்வரியின் திட்டம் எல்லாமே வந்து முறியடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்னோன்னே, ஈஸ்வரி இந்த பாரு ரேவதியை மாப்பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கிடுவாரு, நீ உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக வேண்டாத வேலை மாப்பிள்ளைகிட்ட இருந்து பிரிக்கணும்னு எல்லாம் வந்து நினைக்கிறாரு. அப்படியெல்லாம் வந்து செய்யாத. இந்த பாரு நீ வந்து நல்லதை நினை, உன் பொண்ணு நல்லா தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னதும், இல்லை யார் என் பொண்ணு என் பேச்சை கேட்காம என்னை விட்டு கை கழுவிட்டு போனவ தானே ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சொந்த பொண்ணுக்கே வந்து சூனியம் வச்ச கதையாக தான் உன் கதை இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சந்திரா தான். இதனால நீ ஏகப்பட்ட பின்விளைவுகளை சந்திக்க போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜராஜா வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி நம்ம மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கார்த்தி வந்து நம்ம ரேவதியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போங்க, அவங்க அமோகமாக வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உண்மையான கார்த்தி இவர் தான். கார்த்தி இவர் என்னோட நான் தாலி கட்டியிருக்க இப்போ இவர் உண்மையாட்டே வந்து நம்ம அத்தையோட பையன்தான். அப்போ அம்மா போலியாக தான் ஒருத்தரை கொண்டு வச்சு நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு உண்மையை நம்ம ரேவதி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட சாமுண்டேஸ்வரிகிட்ட வந்து அப்படியே வந்து அனல் பறக்க பேசுகிறாங்க. எதுக்காக அம்மா இப்படி வந்து என்னோட அத்தை பையனை மாற்றி நீங்கள் சொல்கிறீங்க? உண்மையாடே அத்தை பையன் வந்து எங்கள் எம்டி சார் தான் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து கொதித்தெழுறாங்க ரேவதி.